கடவுளே, மகிழினி எதுக்கு இவ்வளவு கஷ்டமான வேண்டுதல் எல்லாம் செய்யறாங்க? இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. எதுக்காக நீ இவங்களை இப்படி சோதிக்கிற? அவங்க வேண்டுதலுக்கான பலனை உடனே கொடுத்துரு. ஐயோ மகிழினி, உங்களை காணும் நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே சொல்லாம இங்க வந்து இவ்வளவு கஷ்டமான வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க. மகா, ஆதி எப்படி இருக்கான்? அவன் கண்ணு முடிச்சிட்டானா? அவனுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இன்னும் இல்ல மகிழினி, ஆனா அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நீங்க 3 பேரும் எப்படி ஏற்காட்டுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷமா தான் திரும்பி போவீங்க. அத மட்டும் என்னால சொல்ல முடியுது. நீங்க சாதாரணமா சுத்தி வந்தா கூட பரவாயில்ல, முட்டி போட்டு எவ்வளவு நேரம் நடக்க முடியும்? உங்களால முடியாது. வேண்டுதல் செய்யணும்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் உடம்புல தெம்பு வேணும். நீங்க நல்லா இருந்தாதான் ஆதியை காப்பாத்துறதுக்கு போராட முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்களேன். மகிழினி, மகிழினி, எங்க மேல உங்களுக்கு என்ன கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் கண்டிப்பா ஆதிய தள்ளி இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு காரியத்தை அவர் கண்டிப்பா பண்ணவும் மாட்டாரு. நாங்க எங்க எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க. தயவு செஞ்சு எங்களை சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இந்த வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களால முடியல பாருங்க. இந்த நேரத்துல நீங்க மத்தவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க முடியும். கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிட்டீங்கல்ல, அது போதுங்க. இனிமே எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. மகிழினி, வாங்க போலாம். என்ன விடுங்க. ஆதி ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இந்த கோயிலை விட்டு வர மாட்டேன். என்னோட வேண்டுதலையும் நிறுத்த மாட்டேன். இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நீங்க போங்க. ஆதி சரியானதும் என்னை வந்து கூப்பிடுங்க. இங்க பாருங்க மகிழினி, உங்க 3 பேருக்குள்ள இருக்கிற நட்பை பத்தியும் உங்க இடையில நடக்கிற பிரச்சனைய பத்தியும் மதி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. நீங்க ஆதி மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு நீங்க பண்ற காரியத்துல இருந்தே தெரியுது. இவ்ளோ அன்பா இருக்கிற உங்களை கடவுள் கண்டிப்பா பிரிக்கவே மாட்டாரு. இத ஒரு சோதனை காலம்னு நினைச்சுக்கோங்க. இத நீங்க கடந்து வந்துடுவீங்க. ஆதி பொழைக்கணும்னு நினைச்சு உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்புறம் எங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த கடவுள் உங்க கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க மகிழினி. இல்ல மகா, ஆதியோட உடம்பு பூரணமா குணமாகாம நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். இங்கேயே என் உயிரை விட்டுருவேன். என்ன தடுக்காதீங்க. இது எனக்கும் இந்த கடவுளுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க குறுக்க வர வேண்டாம். உங்களை நான் தப்பா நினைக்கல. நீங்க போங்க. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி மருந்து கொடுத்தீங்களா? பிளட் கிளாட் கரைஞ்சிருச்சா? டாக்டர், நீங்க கொடுத்த மருந்துக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சதா? டாக்டர், எதுக்கு தயங்குறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சாரிங்க, மெடிசன்ல பிளட் கிளாட்டை கரைக்க முடியல. டாக்டர், என்ன என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, மெடிசன்ல கொஞ்சமாவது கரையும்னு நினைச்சோம். ஆனா 1% கூட கரையல.
என்ன டாக்டர் இப்படி முடியலன்னு சொல்றீங்க? உங்களை நம்பிதானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு வந்தோம். இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே டாக்டர். நீங்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது பண்ணீங்க ஆதி தம்பியை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் ஆரம்பத்துல லேசர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. மெடிசன்ல கரைகிறன்னு டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே டாக்டர். இத பாருங்க சார், நாங்க எதையும் ஒரு ப்ரொசீஜரா தான் பண்ண முடியும். இது ஏற்காடுல இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்க எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இந்த மெடிசன்ல அவர் பிளட் கிளாட் கரைஞ்சிருக்கணும். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் எங்களுக்கே குழப்பமா இருக்கு. இவருக்கு விவரம் பத்தலன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இதையெல்லாம் சொன்னா அவங்க எங்க ஏத்துக்க போறாங்க? நம்மளை தான் அடிக்க வருவாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாத்திடலாம்னு சொன்னீங்களே டாக்டர், அது ஆரம்பிக்க டாக்டர். சீக்கிரமா போங்க டாக்டர், போங்க. டாக்டர் நாங்க தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். உடனே லேசர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். ஆமா டாக்டர். இல்லைங்க, மெடிசன்ல ஓரளவுக்காவது குறைஞ்சாதான் லேசர் ட்ரீட்மெண்ட்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம்னு தோணுது. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரியே நீங்க அவரை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என்ன டாக்டர் இவ்வளவு நேரம் கழிச்சு இப்படி சொல்றீங்களே? ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்க சென்னைக்கு கொண்டு போயிருப்பாங்கல்ல. ஆதி பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதோட நம்ம அசைன்மெண்ட் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, அந்த ஸ்வேதா என்ன சொல்ல போறாங்க தெரியலையே. நாங்க எங்களால ஆன முயற்சியை நாங்க பண்ணிட்டோம். நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவரை வேண்டிக்கங்க. யோ நீ விளையாடுறியா? நீ இத சொல்றதா எங்களை உள்ளார காக்க வச்சியா? கடவுள் காப்பாத்துவானா அப்புறம் நீ எதுக்கியா? எதுக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு? இவர் இந்த மாதிரிலாம் பேசி பேசி என் தம்பி உயிரை காவ வாங்க பாக்குறீங்களா? இங்க பாரு, இப்ப டாக்டர் கிட்ட பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம், விடு. எல்லாரும் சேர்ந்து என் தம்பி அநியாயமா கொன்றுவீங்க போல இருக்கு. அது என்னங்க சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஆதி தம்பிய சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரை காப்பாத்திடலாங்க. அந்த டாக்டர் தான் எங்க போனாலும் முடியாதுன்னு கையை விரிச்சாரு சீதா. அந்த முதலே சொல்லி தொலைச்சிருந்தா நேரம் பாதி தூரம் போயிருக்கல. ஐயோ கடவுளே.